எல்லாமே ஃபேக்கு. நீங்க டூரிஸ்ட் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை செம்மையா ஏமாத்துவாங்க. இங்க இருக்கிற ஸ்டார்பக்ஸ் தேடி அலையோலாம் நலஞ்சிட்டு இருக்காங்க. Hi guys, welcome to Vlogs by Bianca. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். So இன்னைக்கு டே 5 துபாயில நம்ம இன்னைக்கு வந்து கோல்ட் சூக் அண்ட் அல்சீஃப் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க இருந்து நாங்க மெட்ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் கோல்ட் சூக் போறோம். அங்க இருந்து ஒரு ஆப்ரா ரைடு எடுக்க போறோம். ஓல்டன் ஸ்டைல்ல இருக்கிற ஸ்டார்பக்ஸ் இதெல்லாம் வந்து அல்சீஃப் சைட்ல இருக்கிறத போய் பார்க்க போறோம். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் வந்து எங்களோட டிராவல் பண்ணுங்க. நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலனா do subscribe. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கிளம்பிட்டோம். ஸோ நம்ம யூஸ்வலா அந்த சைட்ல இருக்கிற, அதாவது ஆப்போசிட் சைட்ல இருக்கிற எமிரேட்ஸ் டவர்ஸ் அந்த ஸ்டேஷன் தான் போவோம். கோல்ட் சூக் போறதுக்காக நம்ம இந்த பக்கம் ஜவஹரா ஹோட்டல்ல இருந்து இறங்கி லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஃபினான்ஷியல் சென்டர் அப்படின்ற மெட்ரோ ஸ்டேஷன் ஏற போறோம். இந்த வீடியோ ஒரு வாக்கிங் டூர் மாதிரி தாங்க இருக்க போகுது. உங்களுக்கு எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ அங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். ஒருவேளை நாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, ரிப்ளை பண்றோம். ஃபினான்ஷியல் சென்டர். ஆமா, பிளாட்ஃபார்ம் 1 அது. பிளாட்ஃபார்ம் 1 நம்ம புர்ஜுமான் போனோம். ஸோ பிளாட்ஃபார்ம் 1 ஏறி போகிறோம். லிஃப்ட்ல போயிடலாம், இல்லை எஸ்கலேட்டர் இருக்கு, எஸ்கலேட்டர்ல கூட போயிடலாம். ட்ரெயின் வந்துருச்சு, ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் குழுகுன்னு எஸ்கலேட்டர்ல ஏறிட்டோம். ஆஸ் யூஷுவல் இந்த ட்ரெயின் கொஞ்சம் க்ரௌடாக வருது. எங்க இருக்கு இவங்க? இப்படிதானே கை காமிச்சாங்க, அவங்க இப்படிதான் கை காமிச்சாங்க. புர்ஜுமான் ஸ்டேஷன்ல இறங்கி லிஃப்ட் எடுத்து, அது லிஃப்ட்ல வந்து ஜிபி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், கிரீன் பிளாட்ஃபார்ம். அது ஏறி நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே வந்தால் உங்களுக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு ரூட் மேப்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேஷன்ல இறங்குமோ இறங்கிக்கோங்க. நாங்கள் வந்து கோல்ட் சூக்ல இறங்கிட்டோம். எக்ஸிட் ஆயிட்டு ஸோ கோல்ட் சூக் ஸ்டேஷன்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸிட் எடுத்து நம்ம வெளியில வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். அதை ஏறி அங்க ஆப்போசிட் சைட்ல போய் இறங்கிட்டா அங்க கேட்டுக்கலாம். இங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இங்கிலீஷ் புரியுது. கேட்டுக்கிட்டோம்னா அவங்க அழகா கைட் பண்றாங்க. இப்போ மேலே ஏறி அந்த பக்கம் போக சொல்லியிருக்காங்க. இந்த சைட்ல வந்து ஆப்போசிட் சைட்ல வந்து இறங்கிட்டோங்க. திருச்சி கோல்டு. இந்த ரோட்ல போகும்போது நிறைய பேர் உங்களுக்கு ஃபேக் பிராண்டட் வாட்சஸ், ஐபோன் இதெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க. ரொம்ப சீப் ரேட்ல தர மாதிரி தருவாங்க. தயவு செய்து வாங்கிடாதீங்க, எல்லாமே ஃபேக்கு. உங்களுக்கு எது வாங்குறதா இருந்தாலும் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இருக்கும், இல்ல துபாய் மால்குள்ள போயிடுங்க. அந்த மாதிரி மால்ஸ்குள்ள போய் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. கோல்ட் சூக்ல மார்க்கெட், கோல்ட் சூக் மார்க்கெட் கேட் நம்பர் 3 கேட்டு நடங்க. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கேட் நம்பர் 3 போனாதான் அந்த நிறைய இந்த கோல்டு ஷாப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருக்கு, இல்லை பர்ஃப்யூம், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், கோல்டு வந்துட்டாங்க. கோல்ட் சூக் கேட் நம்பர் 3 இதுக்குள்ள போவோமா? சிட்டியோட மோஸ்ட் ஐகானிக் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டான இந்த கோல்ட் சூக் துபாயில இருக்கிற டேரா அப்படின்ற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. 20th செஞ்சுரியில தாங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்துல ஒரு சின்ன
ஒரு ஸ்மால் ட்ரேட் ஹப் மாதிரி தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஈரான்லேருந்துலாம் வந்து கோல்டு கூட்ஸு இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சின்ன ட்ரேட் ஹப் மாதிரி தாங்க இதை ஆரம்பிச்சிருக்காங்க. காலம் நகர நகர துபாயோடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனும் அப்புறம் டேக்ஸ் ஃப்ரீ ட்ரேடிங் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்த வேற லெவலில் கொண்டு போயிடுச்சுங்க. ஒரு மிட் 20th செஞ்சுரியிலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குளோபல் டெஸ்டினேஷனாகவே மாறிடுச்சுங்க இந்த கோல்ட் ட்ரேடர்ஸ் அண்ட் டூரிஸ்ட்டுக்கு. இன்னைக்கு கோல்ட் சூக்கில் மோர் தேன் 300 ஷாப்ஸ் இருக்குங்க. கோல்டு, டைமண்டு, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு இது வந்து ஒரு வேற லெவல் ட்ரேடிங் அண்ட் பிஸ்னஸ் ஹப்பாகவே மாறிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து பெரிய சில இதெல்லாம் வந்து பெரிய பிராண்ட்ஸு. மலபார்லாம் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கும். அவங்கள்ட்ட கோல்டில் கலப்படம் இருக்குமானா இருக்காது, ஏன்னா ரேண்டமாக டெய்லி செக்கிங்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டோம். ஆனால் நீங்கள் ரேட்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பேசி வாங்குங்க. நாங்கள் வந்து அங்கே வாங்கலை, பட் இனிமேல் ஏதாவது ஓரளவுக்கு தெரிஞ்ச கடைகளில் வாங்கிக்கலான்ற ஒரு பிளான்ல இருக்கோம். இது வந்து மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் மேக்னெட்டு. ஆக்சுவலி 15 திராமு 10 திராமுக்கு தரீங்களான்னு கேட்டோம். டக்குன்னு கொடுத்துட்டாரு. அது ஒண்ணு எனக்கு வந்து பெண்டிங்கா இருந்த ஒண்ணு. ஆமா, அது ஒண்ணு பெண்டிங்கா இருந்த ஒரு மேக்னெட். ஒண்ணு வந்து பெண்டிங்கா இருந்த மேக்னெட். ஓகே, வாங்கியாச்சு. சரி, இப்ப அடுத்த கடைக்கு போவோமா? இந்த மாதிரி பெர்ஃப்யூம் ஷாப்ஸ் அங்கே நிறைய இருக்குங்க. நீங்களே உங்களுக்கு தேவையான பெர்ஃப்யூமை அங்கே மேக் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் நீங்கள் டூரிஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை செம்மையாக ஏமாற்றுவாங்க. நாங்கள் போன சில கடைகள்லாம் வந்து 1 ml 12 திராம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துனாங்க. நாங்கள் நிறைய கடைகள் ஏறி இறங்கினோம். கடைசியாக இந்த ஷாப்க்கு வந்தோம். இவர் ஓரளவுக்கு நல்ல நாமினல் ரேட்டாக கொடுத்தாரு. லைக் 6 ml 12 திராஹம்ஸ் அந்த மாதிரி அவர் கொடுத்தாரு. எங்களுக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு டீசெண்டான ரேட் தான். இல்லை இதை விட கம்மியாக கிடைச்சா கூட சூப்பர். நீங்கள் ஒரு 4-5 கடைகள் ஏறி இறங்கி அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் வாங்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் பெர்ஃப்யூம்ஸ் நிறைய இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்களே மேக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக வேணா ஸ்ட்ராங்காக, இந்த லைட்டாக வேணா லைட்டாக. நாங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக 4 பாட்டில்ஸ் வாங்கினோம். 6 ml 2, 10 ml 2 அந்த மாதிரி. எங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 50 திராஹம்ஸ் ஆச்சு ரவுண்டா. தேங்க்யூ. இதோ கேட்கலாம். இந்த கோல்ட் சூப், ஸ்பைஸ் சூப் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இடம். ஸோ உங்களுக்கு நல்ல டைம் இருந்ததுன்னா ஒரு ஃபுல் டே எடுத்துவாங்க. ஃபுல் டே எடுத்துட்டு வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. பொருட்கள்லாம் பார்த்து பேரம் பேசி நீங்க தாராளமா வாங்கலாம். நல்லா தான் இருக்குல்ல. இங்க யுட்டென்சில் சூப்னு ஒன்று இருக்கு. இப்போ அடுத்தது மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு ஏதாவது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி போறோம். அங்க போணுமா? ஆமா. இந்த வாட்டர் டாக்ஸிக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 திராஹம் பெர் ஹெட். நாங்கள் வந்து இதை நால் கார்ட்லேயே பே பண்ணிட்டோம். ஸோ இங்கெல்லாம் வந்து நால் கார்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. முடிச்சுட்டு ஆப்போசிட் சைடு வந்துட்டோங்க. அல் ஃபஹாதி மெரைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்.
ஆல் சேஃப் ஹெரிட்டேஜ் ஹோட்டல். பேக்ஸ்லாம் உனக்கு எதாவது வேணுமா பார்த்துக்கோ. இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ்லாம் 5 திரம். ஸ்மார்ட் போலீஸ் ஸ்டேஷன் அது எங்க இருக்குன்னு கேட்டு போமா? சரி வா. இங்க வேற அலாவுதீன் விளக்கெல்லாம் இருக்குடி. அங்க வேற அலாவுதீன் விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க. சாப்பிடணும்னா இங்க சில ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. நப்லஸ் இங்க ஒரு ஹோட்டல் இருக்குங்க. டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் இருக்கு. இங்க இருக்கிற ஸ்டார்பக்ஸை தேடி அலைவாலாம் நடந்துட்டு இருக்காங்க. பசில் மாதிரி இருக்கு இந்த இடமே, நல்லா இருக்கு. ஒரு பழைய இடத்த ஒரு மாதிரி ரெடி பண்ணி கடைகள்லாம் வச்சு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரேட்ஸுமே நார்மலாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 580, 580, 380, 1080. இதெல்லாம் ஓட்ட ஃபேனுங்க, எங்கேயுமே பார்க்க முடியாது. வந்துட்டோங்க. ஸ்டார்பக்ஸ் துபாயில் இருக்கிற மோஸ்ட் ஐகானிக் ஸ்டார்பக்ஸ்ல இதுவும் ஒண்ணுங்க. ஒருவேளை நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க இந்த இடத்த விசிட் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிஃபோர் 11 வந்துருங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரீயா போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியாது. கலை நிகழ்ச்சிகள் தான் நடக்குது. லஞ்ச் சாப்பிட போயிட்டு இருக்கோம். மீனா பசார் கிட்ட வந்து நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. பாலிவுட் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். தந்தூரி ரொட்டி, பட்டர் ரொட்டி, சால்சா பரோட்டாலாம் வரும். ஆமாம், இங்கே பாரு கார்லிக் நான் 2 சொல்லிடு.
இந்த ரொட்டி இது இந்த மாதிரி என்னவோ சார் எது நல்லா இருக்குன்னு அவங்களே கேட்போம். பாலிவுட் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். இதாங்க அவங்களுடைய அட்ரஸ். பர்த் பாய் அட்ரஸ் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. ரேட்ஸும் நாமினலாக தான் இருக்குது. நாங்கள் ஒரு லேட் லஞ்சுக்கு தான் வந்திருக்கோம். ரெண்டு கார்லிக் நான் சாப்பிட்டு வெளில வந்துட்டாங்க. 64 திரஹாம் ஆச்சு. அண்ட் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற என்ன ஸ்டேஷன் பேர்? பேக் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க கடையிலேயே. பக்கத்தில் என்ன ஸ்டேஷன் பேர்? இது டிஜே. ஆமாம் ஆமாம், அதோட ஸ்டிக்கும் இருக்கும். டிஜே ஷெரஃப். பக்கத்தில் இருக்க ஷெரஃப் டிஜி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு மெட்ரோ எடுத்துட்டு திரும்ப புர்ஜாமுன், அப்புறம் திரும்ப அப்படி நம்மளுடைய ஜெவரா ஹோட்டலுக்கு ஒரு நீண்ட பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். ஷெரஃப் சென்டர்லேருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு போகணும். நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 போயிடலாம். அங்கேருந்து புர்ஜுமான் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஃபினான்ஷியல் சென்டர் போகிறோம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதுனால இந்த நாள் கார்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம இந்த டிக்கெட் ஆஃபீஸ் அப்படின்ற இடத்துல வந்து கொடுத்து நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மள்ட்ட 2 கார்டு இருக்கிறதுனால நம்ம அந்த அமௌண்ட்டை கொடுத்து ரெடீம் பண்ணிக்கிறோம். அதில் வந்து ரெடீம் பண்ணுறதுனால ஒரு 5 திராம்ஸ் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க, பேலன்ஸை நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்துருக்கிறது வந்து சில்வர் கார்டு. இதே மாதிரி கோல்டு கார்டு இருக்குது, டெய்லி பாஸ் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட நாள் கார்டில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். ஒரு 5 திராம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க உங்க சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு ரிடீம் பண்ணி கேஷாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஒர்க் என்னன்னா பேக் பண்ணிட்டு லைட்டா ஸ்விம்மிங் போலான்னு ஒரு சின்ன பிளான். ஹோட்டல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஆனா நாங்க வந்து போகவே இல்லை. அது வேற வித் சிட்டி வியூ, நம்மளோட ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம ஹோட்டல் vlogல அதை பாத்திருப்பீங்க. சோ இன்னைக்குதான் நாங்க ஃபர்ஸ்ட் போய் ட்ரை பண்ண போறோம். பாடி வேற ரொம்ப டயர்டா இருக்கு. சோ ஒரு ஸ்விம்மிங்க போட்டு நைட் படுத்துட்டு நாளைக்கு மத்தியானம் தானே? ஆமா, நாளைக்கு மத்தியானம் போல எங்களுக்கு ஃபிளைட். இந்த துபாய் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க வந்து மேக்ஸிமம் துபாயில என்னென்ன ஏரியாஸ்லாம் கவர் பண்ண முடியுமோ, ஆக்டிவிட்டிஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே நாங்க வந்து கவர் பண்ணோம். அண்ட் இதோட நம்மளோட சீரிஸ் முடியல, இன்னும் 1 லாஸ்ட் வீடியோ இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, ஹவு டு பிளான். இதை நாங்க எப்படி பிளான் பண்ணோம், எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணோம், அண்ட் எவ்வளோ காஸ்ட், பட்ஜெட் எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, நாங்க எப்படி கட் ஷார்ட் பண்ணி ஓரளவுக்கு டீசென்டான பட்ஜெட்ல முடிச்சோம், இது பத்தின எல்லா டீடைல்ஸுமே நாங்க வந்து அந்த வீடியோல இன்க்ளூடிங் ஐட்டனரி நம்ம வந்து ஷேர் பண்றோம். அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க துபாய் ட்ரிப் பிளான் பண்றீங்க, இல்ல நெக்ஸ்ட் அப்கமிங் எப்பயாவது நீங்க போறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல கைடா இருக்கும். சோ அந்த வீடியோவையும் கண்டிப்பா மறக்காம பாருங்க. நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட், அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.